ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லைஃப்ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான காம்போ ஆஃபர் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த வீடியோவில் நிறைய கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷனாக தான் இருக்கும். ஒரு 1200 1300 அந்த மாதிரி ரேஞ்சஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சாரீஸு. ஏன்னா எல்லாமே வந்து காம்போ ஆஃபர் தான், பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நிறைய நியூ கலர்ஸ் அண்ட் நியூ டிசைன்ஸ் வந்துருக்கு. இப்போது அப்கமிங் வந்து நிறைய ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃபெஸ்டிவ் சீசன் அண்ட் வெட்டிங்க்கு வாங்குறவங்கலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்காக புதுசாக கொஞ்சம் கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டில் வரக்கூடிய டிசைன்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் நிறைய இருக்குது கலர் காம்பினேஷன். இந்த ஃபுல் ரேக்கில் இருக்கிற சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி 3D எஃபெக்டில் டிசைன்ஸ் இருக்கும். பார்டர்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இதுலேயும் இந்த டிஜிட்டல் பிரிண்டில் இந்த மார்பிள் பிரிண்ட் மாதிரிலாம் வருது இல்லையா, அது அப்புறம் டியூவல் ஷேடில் டபுள் கலரில் வரக்கூடிய அந்த மேங்கோ டிசைன் இதெல்லாமே கொஞ்சம் புதுசு. ஐ திங்க் பின்னாடி லைட் இருக்குது அப்படின்னால இது மாதிரி ஷேடோ விழுதுன்னு நினைக்கிறேன் சாரீ மேலே. இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து 2645. எல்லாமே வந்து 1+1 காம்போ தான். நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வந்து ப்ரைஸ் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் சிலது வந்து காம்போ கிடையாது, அது எதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஆல்மோஸ்ட் காம்போ தான். இந்த அதுலேயும் வந்து காம்போனா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் எல்லாத்துலேயும் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே கூட நியூ டிசைன் அண்ட் நியூ கலர்ஸ். எல்லாமே உங்களுக்கு வந்து செமி சில்க் டைப் தான். ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து சாஃப்டாக நல்ல ஒரு செமி சில்க் டைப்பில் தான் வரும். ஈஸியாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த சாரீ வந்து ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. அண்ட் இது வந்து சில்க் காட்டன் பேஸில் வரும். இதோட காம்போ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2385. ஸோ அப்ராக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 1200 சொல்லலையே, அந்த மாதிரி தான் வரும். ஒரு சாரியோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். செல்ஃப் அண்டு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட், அதுலேயும் நல்ல நியூ கலர் கான்ட்ராஸ்ட் வந்திருக்கு இந்த வாட்டி. அப்புறம் செல்ஃப்லேயும் சூப்பராக வந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல நியூ கலர் காம்பினேஷன். செல்ஃபில் நான் ஒன்று பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது நேரில் பார்க்காது. அண்ட் புட்டாஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே கொஞ்சம் இதெல்லாம் செல்ஃப் தான், சூப்பராக இருந்தது நேரில். பிங்க் ஜரி, காப்பர் ஜரி அண்டு இது ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோலம் போட்ட மாதிரி டிசைனும் இருக்குது. இதெல்லாம் நல்லா இருந்தது செல்ஃபில். பிங்க் கலரில் நல்ல அழகான காப்பர் பார்டர். அதில் இந்த இதுவும் புதுசு, வைர ஊசி பேட்டர்னில் சில்க் காட்டன் சொல்லலாம். அது இதெல்லாம் வந்து டிஜிட்டலில் வரக்கூடிய அந்த செமி சில்க் சாரீஸு. மோஸ்ட்லி இந்த சாரீ எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ப்ரைடல் சாரீஸ்லாம் இருக்குல்ல, கிராண்டான பட்டு சாரீ கலெக்ஷன்ஸு, அதெல்லாமே இன்ஸ்பயர் பண்ணி வரக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன் தான். எப்படி நம்மளுக்கு வந்து கோல்டு ஜுவல்லரிஸில் எல்லாமே அதே டிசைன்ஸ் நம்மளுக்கு இமிடேஷன்லேயும் கிடைக்கும், அதே மாதிரி தான். லைக் எல்லா பட்டு சாரியுமே மோஸ்ட்லி கிராண்டாக வரக்கூடிய ஹெவியான பட்டு சாரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதோட டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி செமி சில்கில் பட்ஜெட் வைஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இது கூட இன்ஃபேக்ட் கட்டும்போது கூட கிராண்டாக தெரியும். அதில் இந்த ப்ளூ ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லைட்டுக்கு செம்ம கிராண்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் அன்னம் மோட்டிவ்ஸ், மேங்கோ மோட்டிவ், அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி டபுள் பார்டர் லுக் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் அகெயின் காம்போ தான். அதில் மெயினாக அந்த டர்காய்ஷ் கலரும் ரெக்ஸோனா க்ரீன் கலரும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஹைலைட்டடாக நிறைய கலர் வச்சுருந்தாங்க. இதுவுமே அகெயின் காம்போ தான். இது ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டு உகாதிக்காகவும் அண்ட் மற்ற ஃபெஸ்டிவலுக்காகவும் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் கலர்ஸ் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு அது பர்டிகுலராக எந்த சாரின்னு காட்டுறேன். இது எல்லாமே இப்போது ஃபாஸ்ட் மூவிங்கு. இதை நம்ம செமி சில்க் பார்த்தோம்ல, அதுக்கும் இதுக்கும் இன்னும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு சாரி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மெட்டீரியல் லைட் வெயிட்டு, மொடன்னு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதுதான் இந்த சாரியோட ஸ்பெஷல் திங்கு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல அழகாக பார்டரோட கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ப்ளீட் எடுத்து கட்டலாம். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே சிங்கிள் ப்ளீட்லேயும் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி வராது. இந்த ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட் பேஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செக்ஷன் நான் காட்டுறேன். அது வந்து யூனிஃபார்ம் சாரீஸாக நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சாஃப்ட் சில்க் டைப் தான். எல்லாமே சாஃப்ட் சில்க் டைப் வித் அழகான டேசல்ஸோட. இது எல்லாமே மோஸ்ட்லி காம்போ தான், பட் வேறு ப்ரைஸ் காம்போ. 2125, 2375 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்போ. இதெல்லாமே 2125 வரக்கூடிய காம்போ. இதுக்கு ஃபுல் ப்ரொக்கேட் ப்ளவுஸ் அண்ட் ஃபுல் ப்ரொக்கேட்டில் வரக்கூடிய பல்லு வந்துடும். அண்டு இந்த கலர் வந்து சூப்பராக இருந்தது. இது காஸ்ட் வந்து 2985 சம்திங். வைர ஊசி பேட்டர்னில். இதுவுமே அகெயின் காம்போ அண்டு சாஃப்ட் சில்க் சாரீ. ப்ளூ வித் கிரே கலர் காம்பினேஷன். இப்போ நிறைய வந்து பார்டர்லெஸ் அகெயின் கெட்டிங் ட்ரெண்டு. ரொம்ப நல்லா மூவிங் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம். ஏன்னா நீங்கள் பார்டர்லெஸ் வந்து கட்டும்போது ரொம்ப யூனிக்காக இருக்கும் எப்போவுமே ஸ்டைல் சாரீஸு. அதுக்கு அழகாக மேட்சிங்காக ப்ளவுஸ் பேரப் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் குட்டி குட்டி டிசைனு, பீகாக் மோட்டிவ்ஸு, இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி பிங்க் சரி
டெம்பிள் பார்டரில் ஒரு மாதிரி மயில் கண்ணு பார்டர் மாதிரி வருதில்ல லுக்கு, இதெல்லாமே நியூ அரைவல் தான். அண்ட் யூனிஃபார்ம் இது வந்து ஃபுல்லாக யூனிஃபார்ம் தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட் பேஸில் கான்ட்ராஸ்டாக பார்டர் மட்டும் கான்ட்ராஸ்டாக வந்துடும். யூனிஃபார்மாக எல்லாரும் கட்டலாம், அதாவது ஒரே மாதிரி பாடி டிசைன், ஆனால் அந்த பார்டர் கலர் மட்டும் வேரியாக இருக்கும். அதில் வயலட்டு, ப்ளூவு, க்ரீனு, பேரட் க்ரீன், டார்க் க்ரீன், லைட் ப்ளூ, பேபி பிங்க்குன்னு சொல்லிட்டு நிறைய காம்பினேஷன் வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து புதுசு, ஒரு மாதிரி டசர் பேஸ்டு சாரீஸில் ஒரு புது மெட்டீரியல், சூப்பராக இருந்தது நேரில் பார்க்க. அண்ட் இது எல்லாமே வந்து ஐ திங்க் ஓணம் ஸ்பெஷல் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஐ திங்க் ஓணம்க்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஃபுல்லாகவே டிஷ்யூ பேஸில் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ப்ரொக்கேட், எம்ப்ராய்டரி எல்லாமே வந்து 2285, சிலது வந்து 2500 வரைக்கும் கூட சாரீஸ் இருக்குது. எல்லாமே டிஷ்யூ பேஸ்டு சாரீஸு. ஒரு ஃபெஸ்டிவ்க்கும் கட்டலாம், ஃபங்க்ஷனுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாரீஸ் வந்து ஒரு டிசைனர் அவுட்ஃபிட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் சாரீஸு. அண்ட் இது வந்து வண்டர்ஃபுல்லுங்க, சூப்பராக இருந்தது. இதோட காஸ்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன். பட் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி பனாரசி சாஃப்ட் சில்க் சாரீ மாதிரி வந்தது, ஜார்ஜெட் பனாரசி மாதிரி. அதுக்கு பார்டர்லாம் செம்ம அழகாக இருந்தது. அண்ட் இந்த சாரீ சூப்பர் மூவிங். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். செக்டு பேட்டர்னில் ஒரு மாதிரி மைசூர் சில்க் மாதிரி இருந்தது. பட் இது மைசூர் சில்க் கிடையாது, ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் சில்க் மாதிரி தான் இருக்கும் மெட்டீரியல். பட் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் அந்த மைசூர் சில்க் சாரீ மாடல் மாதிரி வரும். ஒரு சாஃப்டான சில்க் சாரீ மாதிரி தான் இருக்குது. குட்டியான பார்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 inch பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுவே கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக. அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒரு 12லேருந்து 20 கலர் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய காமிச்சிட்டு இருந்தாங்க. 1125 ரேஞ்ச் இருக்குது, அதே மாதிரி 1175, அந்த 2 ப்ரைஸில் இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் பனாரசி சாஃப்ட் சில்க், அழகான மோட்டிவ்ஸோட குட்டி குட்டியான புட்டாஸு. இதில் எந்த ஒரு உருவம் இல்லாத அழகாக காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு அந்த செக்டு சாஃப்ட் சில்க் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு புட்டா வச்சு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும். சாரீ ஆல் ஓவர் வந்து மைல்டு செக்ஸ் வந்துடும். இதில் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் காட்டுறேன். இது வந்து 3125 வரும். சூப்பராக இருக்குல்ல இந்த பிங்க்கு. ஆக்சுவலாக பிங்க் எல்லாரும் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க சாரீ வார்ட்ரோப்பில் பிங்க் கலர் எல்லாமே இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு பிங்க் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பிடிக்கும். பிங்காக இருக்கட்டும், மருனாக இருக்கட்டும், ரெட்டாக இருக்கட்டும், எப்போவுமே வந்து அதுக்குன்னு ஒரு க்ரேஸ் இருக்குது. ஈவன் பிளாக் ஆல்சோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த குங்கும கலரில் செல்ஃப் வந்து ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி கான்ட்ராஸ்ட்டை விட. அது கண்டிப்பாக நல்ல ஒரு டிசைனர் சாரீ மாதிரி ஒரு சாரீ பார்க்கணுன்னா இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு தனியாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு மாதிரி ப்ளூ மாதிரியும் இருந்தது, அதே லைட் ஷேடில் ஒரு மாதிரி எல்லோ லைட் இருந்தது அங்கே நினைக்கிறேன். ஒரு ப்ரௌனாகவும் தெரிஞ்சுது, ஒரு மாதிரி 2 விதமான கலர் ஷேடில் தெரிஞ்சுது. இதுவும் ஒரு ட்ரெடிஷ்னல் நல்ல கலர் காம்பினேஷனு, ரொம்ப அழகாக இருக்கும். மைல்டான சில்வர் சாரீ கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஒரு க்ரீன் வித் ஐ திங்க் இது பிங்க்கு, ராணி பிங்க்கில் அந்த கலர். இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது காம்பினேஷனு. எனக்கு அதில் அந்த ரெட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக. ஏன்னா செல்ஃபில் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து உங்களுக்கு அகைன் செக்டில் அந்த 1125 பார்த்தோம்ல, அதில் வரக்கூடிய மற்ற கலர்ஸ். அண்ட் இது வந்து ஒரு மேங்கோ மோட்டிவ்ஸோட. இது வந்து உங்களுக்கு ஐ திங்க் அதோட காஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான். அண்ட் இந்த செக்ஷனும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலாம். இது வந்து எங்கேன்னா உங்களுக்கு இப்போ நம்ம அந்த டசர் சில்க்லாம் பார்ப்போம் இல்லையா, மோஸ்ட்லி டசர், பனாரசி, சந்தேரி சில்க்குன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த காம்போ போட்டிருக்காங்க. இது ஐ திங்க் ஒரு லிமிட்டட் காம்போ தான், அதனால் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டசர் பேஸ்டு சாரீ 2245 1+1 காம்போ. இதில் வந்து ஒன்று ஒரு மாடல், பட் மெட்டீரியல் எல்லாமே சேம் தான், கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும் மாறும். உங்களுக்கு அந்த மோட்டிவ்ஸு அண்டு கலம்கரி மாடலில் வரக்கூடிய பல்லு, சிலது வந்து வர்லி பிரிண்டில் வரக்கூடியது, சிலது வந்து காமனாக உருவம் இல்லாமையும் சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. எல்லாமே டசர் பேஸ்ட் ஐட்டம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது செந்தேரி. இப்போ செந்தேரியில் காம்போ இல்லை, இது இந்த மாதிரி கலாம்கரியில் வரக்கூடிய டசர் பேஸ்ட் ஐட்டமுக்கு மட்டும் காம்போ போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட்டு காம்போன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சிங் அண்டு சாரீ குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. ஒரு யூனிக்கான மாடல் டிசைன், ரெகுலர் மாடல் இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அண்ட் இது வந்து செந்தேரி பேஸ்ட் ஐட்டமு. ஐ திங்க் இதோட காஸ்ட் வந்து 2க்கு மேலே தான் நினைக்கிறேன். அண்டு நிறைய வெட்டிங்காக எப்போவும் இந்த வசுந்தரா செக்ஷன் சாரீ செக்ஷனில் வந்து ஒரு 5000 8000 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து 2900லேருந்து 3500க்குள்ளே நிறைய சாரீஸ் வச்சுருந்தாங்க. நிறைய செலக்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான சாய்ஸஸ் இருந்தது. மோஸ்ட்லி 29லேருந்து 35 36க்குள்ளே தான் நம்ம வந்து இப்போ சாரீஸ்லாம் பார்க்க போகிறோம். அதில் வரக்கூடிய மாடல்ஸ் இது எல்லாமே வைர ஊசி பேட்டர்னு அண்டு கான்ட்ராஸ்ட்டு செல்ஃபு
புட்டாஸ் மோஸ்ட்லி பீகாக் இல்லாமல் இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த பீகாக் அன்ன மோட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் காமனாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் புதுசாக இருக்கும். பார்டர்ஸ் எல்லாம் சேம் அதே மாதிரி லென்த்து வைஸ் தான் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த டிசைனு பாடி டிசைன்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இது வந்து உங்களுக்கு சேம் வந்து இப்போ சாரீ செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 3rd ஃப்ளோரில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த செக்ஷன்லேயே உங்களுக்கு அந்த வசுந்தரா எலைட் சாரீஸும் இருக்கும். இப்போ நார்மலாக வசுந்தரா எலைட் சாரீஸ்லாம் உங்களுக்கு ஒரு 4000 5000 அந்த மாதிரி வரும். 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு செமி சாஃப்ட் சில்க் சாரீ, அப்படியே பட்டு சாரீ மாதிரியே இருக்கும். ரேஞ்ச் வைஸ் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ரீசனபிளாக நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெகுலர் பார்டர்லாம் இல்லை. மேபி காம்பினேஷன்ஸ் வந்து ரெகுலராக கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் மட்டும், பார்டரில் வரக்கூடிய டிசைன்லாம். அண்டு கலர்ஸ் கூட பாருங்கள், இதுவும் கொஞ்சம் யூனிக் கலர், டியூவல் ஷேடில் ஒரு யூனிக் கலர் காம்பினேஷன். இதுவும் சூப்பரான ஒரு யூனிக் கலர் வித் லாங் லென்த் பார்டர். இது ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது. எல்லோவும் இல்லை, மஸ்டர்டும் இல்லை, சாண்டலும் இல்லை, அப்படியே மூணுமே மேர்ஜாக இருக்கிற மாதிரி கலர் காம்பினேஷன். இதுவும் வசுந்தரா எலைட் சாரீ. இது சூப்பராக இருந்ததுங்க. நல்ல ஒரு டிஸ்னி ப்ளூ மாதிரி ஒரு கலரு. அண்ட் நான் இன்னொன்று பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது அந்த கலர். ஒரு மாதிரி க்ரே கலர் பார்டர் வரும். நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். இது எல்லாமே வசுந்தரா எலைட் சாரீஸ், சில்க் சாரீ எல்லாமே உங்களுக்கு அதில் செமி சில்க் மாதிரி வரும். இதுவும் அகெயின் ஒரு செமி சில்க்கு வித் பாக்ஸ் பூட்டா அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்டரு. ஒரு மாதிரி பிங்க் வித் க்ரே கலரில் ஒன்று பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அண்ட் எஸ் க்ரீன் வித் க்ரே. இது வந்து டியூவல் ஷேட் க்ரீன் வித் க்ரே கலர் பார்டர். இதுவும் கொஞ்சம் ரேரான காம்போ தான். நிறைய கொஞ்சம் ரேராக இருந்தது காம்போ எல்லாமே. அண்ட் இது கூட சூப்பரான காம்போ. ஒரு மாதிரி கிரேஷ் ப்ளூ வித் அழகான ரெக்ஸானா க்ரீன் எட்ஜ் பார்டர் வந்திருக்கும். நேவி ப்ளூ அண்டு எஸ் இதுவும் சூப்பராக இருந்தது. நல்ல அழகான ரெட்டு, ஒரு மாதிரி ரெட்டும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி அதுக்கு க்ரே கலரில் எட்ஜ் பார்டர் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப அழகான ஒரு மாதிரி மாம்பழம் கலர், சூப்பரான ஒரு மாதிரி நல்ல அழகான ஒரு மஸ்டர்டும் மாம்பழமும் கலந்த மாதிரி. நான் உங்களுக்கு அந்த சாரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மெயினாக அந்த பார்டர் கலர் வந்து கொஞ்சம் ரேரு, நல்ல ஒரு யூனிக் காம்போ. இப்போ நம்ம வந்து ரெகுலராக ஷாப்பிங் போகும்போது கொஞ்சம் புதுசாக கலர் இருக்கலாம், கொஞ்சம் நம்ம வார்ட்ரோப்பில் இல்லாத கொஞ்சம் புதுசாக கலர் காம்பினேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் போவோம். இந்த வாட்டி அது மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கொஞ்சம் யூனிக்காக நிறைய கலர்ஸ் இருந்தது. ஒரு மாதிரி ஒரு பீச் கலரில் டிஃப்ரெண்ட்டாக அந்த காம்பினேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருந்தால் இந்த வாட்டி சாரீஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நார்மலாக இப்போது என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்ல லைக் ஒரு பிளாக் வித் க்ரே, ஒரு மாதிரி ஆப்பிள் க்ரீன் வித் ஒரு மாதிரி ஒரு பிங்க்கு, அது மாதிரி கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து கலர் காம்பினேஷன்ஸ் பார்ப்பாங்க இல்லையா, அதை மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரேஞ்சஸ் எல்லாமே கூட 2009லேருந்து 900லேருந்து 3500 வரைக்கும். சில பேருக்கு ப்ளூ அண்ட் ப்ளூ காம்போ பிடிக்கும், எல்லோ வித் பிங்க் பிடிக்கும், எல்லோ வித் ரெட்டு பிடிக்கும், பிளாக் வித் பிங்க் பிடிக்கும், ஸோ ஆரஞ்சு வித் பிங்க் ஷேட் பிடிக்கும், செல்ஃப் ஆரஞ்சு பிடிக்கும், செல்ஃப் பிளாக்கு, அந்த மாதிரி. எனக்கெல்லாம் ஆரஞ்சில் எங்கே பார்த்தாலுமே ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு மாதிரி செட்டிலான ஆரஞ்சுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி பிங்க் எல்லா டோன்லேயுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன்ஸ் எதுன்னு சொல்லுங்கள். இது வந்து காம்போ 2365. இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு 2300லேருந்து மேபி 1 or 2 சாரீ மட்டும் 35 வரும். மற்றபடி எல்லா சாரியுமே வந்து உங்களுக்கு 23 அந்த மாதிரி தான் வரும். மோஸ்ட்லி நீங்கள் காம்போ செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டரில் ஒரு செக்ஷன் இருந்தது, ஸ்டார்டிங் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த செக்ஷனில் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி காம்போ இருக்கும். அதே மாதிரி 1800ல் நீங்கள் காம்போ பார்க்கணும் அப்படின்னா சில சாரீஸ் மட்டும் இந்த பர்டிகுலராக இந்த ஆப்போசிட் செக்ஷனில் உங்களுக்கு அந்த மிரர் இருக்கும், அந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த 1800ல் வந்து காம்போ இருக்கும். மற்றபடி எல்லா காம்போவுமே அந்த ஸ்டாண்டில் தான் வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக ரேக்கில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து காம்போ பார்க்க முடியும். அதுக்கடுத்து டிஷ்யூ சில்க் சாரீஸு, வெட்டிங் டைப் சாரீஸு, கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே பார்க்குற அந்த 3000 35 ரேஞ்சு, 27 ரேஞ்ச் எல்லாமே இந்த செக்ஷனில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி தான் இருக்கும். இப்போ நிறைய வெட்டிங்காக வாங்குறவங்க தான், அடுத்த மாதம் வெட்டிங்கு, கிஃப்ட்டுக்காக, கெஸ்ட் லுக்குக்காக அந்த மாதிரி வாங்குறவங்க, ஃபெஸ்டிவலுக்காக வாங்குறவங்க அப்படின்னு கொஞ்சம் நிறைய இருக்குது. எல்லாமே மோஸ்ட்லி பட்ஜெட்குள்ளே தான் இந்த வாட்டி கொஞ்சம் கலர் காம்பினேஷன்ஸ் டிசைன்ஸ்லாம் இருக்குது.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து கலர் காம்பினேஷன் கேட்டேன் இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். பாய்.